இதுல இருக்க குவாலிட்டியை நான் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து கேட்கவே இல்லை. அவ்வளவு நைஸா நான் மட்டும் இல்ல பண்ணும்போது என் கூட இருந்த ஸ்டாஃப் பிளஸ் பாருங்க கஸ்டமர் எல்லாருமே ரொம்ப நைஸா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. அப்படியே வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியா இருந்துச்சு. ஒரு தீபாவளி ஆஃபரா, அதாவது என்னுடைய காஸ்ட் நீங்க போய் செக் பண்ணி பார்த்தாலும் இந்த ஹையர் வாட்டேஜ் 2.1 JBL உடைய 2.1 ஸ்பீக்கர் நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க கம்பேர் பண்ணாலும் மோர் தென் 24,000 இருக்குது. நம்ம தீபாவளி ஆஃபரா. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக், ஒரு தீபாவளி ஆஃபர். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல இருக்கும்போது தினந்தோறும் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடும். இந்த JBL கம்பெனியோடைய ப்ராடக்ட்டை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆடியோ லைன்ல அவங்க தான் பயோனியர். அவங்களுடைய ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஆடியோ லைன்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும். ஸோ நண்பர்களே, அதே போல் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன், நம்ம LED டிவி, LEDலேயே ஸ்மார்ட், அந்த மாதிரி நிறைய லேட்டஸ்ட் டிவிஸ் நம்ம வாங்கினாலும் கூட ரொம்ப ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கா இருக்கனால அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சைஸா இருக்கனால வீடியோல இருக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டியை ஆடியோல நம்ம எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்த்தாலும் நமக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு ஸ்வீட்டா குவாலிட்டியா இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நல்ல குவாலிட்டியா, ரொம்ப சூப்பரா, நல்ல பாஸோட நல்ல குவாலிட்டியா தரமா கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பான முறையில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல் பாருங்க நண்பர்களே, நம்ம டிவிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டிவி இல்லாம தனிப்பட்ட முறையில ஒரு நல்ல குவாலிட்டியா நல்ல தரமான ஆடியோவா கேட்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பான முறையில் இதை யூஸ் பண்ணலாம். அதாவது நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதாவது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10 days பிஃபோர் வந்து ஒரு கஸ்டமர் வந்து நான் இந்த பீஸ் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னார். எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதுக்காக ஒரு டெமோ அவருக்கு நம்ம பண்ணும்போது அப்பதான் நான் இதை ஓபன் பண்ணேன். ஓபன் பண்ணி பக்காவா இதை செக் பண்ணி பார்க்கும்போது பாருங்களேன், நான் இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியை ஒரு நைஸா, ரொம்ப நைஸா, அதாவது ஒரு மெலோடி சாங்கு நம்ம இதுல பிளே பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் பாருங்க ஒரு நல்ல பேஸ் உள்ள சாங்கை நம்ம பிளே பண்ணி பார்க்கும்போது இதுல இருக்க குவாலிட்டியை நான் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து கேட்கவே இல்லை. அவ்வளவு நைஸா நான் மட்டும் இல்ல, செக் பண்ணும்போது என் கூட இருந்த ஸ்டாஃப் பிளஸ் பாருங்க கஸ்டமர் எல்லாருமே ரொம்ப நைஸா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. அப்படியே வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியா இருந்துச்சு. ஆக்சுவலி என்னன்னா, இதுல இந்த சப்வூஃபர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து 6.5 இன்ச் சப்வூஃபர். இது பாருங்க, இது ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர். இதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு 230 வோல்ட் நீங்க பிளக் இன் பண்ணி அதுக்குள்ள ஒரு பவர் சப்ளை செட்டப், அதுக்குள்ள ஒரு ஆம்பிளிஃபையர் செட்டப் இருக்கு. அதுல இருந்து ஒரு அவுட்புட் எடுத்து, பவர் அவுட்புட் எடுத்து 6.0 இன்ச் சப்வூஃபர் கொடுத்துறாங்க. ஸோ டோட்டலா இதனுடைய கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா கம்பெனிக்காரங்க சொல்றாங்க 300 வாட்ஸ் வரைக்கும் சொல்றாங்க. அதாவது 2 ஊஃபர் இருக்குது, ஒரு சப்வூஃபர் இருக்குது. ஸோ இதனுடைய வாட்டேஜ், டோட்டல் வாட்டேஜ் 300 வாட்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாத்தீங்களா இந்த சவுண்ட் பார், இந்த ஸ்டிக், இதுக்கு ஒரு பவர் சப்ளை, அதாவது வந்து இதுக்கு ஒரு பவர் சப்ளை இருக்குது. அதுல இருந்து ஒரு பவர் அவுட்புட் வந்து இந்த 2 ஊஃபரையும் வந்து டிரைவ் பண்ணுது. அதுல இருந்து ஒரு அவுட்புட் எடுக்கிறாங்க, அதுல இருந்து ஒரு லைன் அவுட் எடுக்கிறாங்க, அதுல இருந்து ஒரு லைன் அவுட் எடுத்து இதுல வந்து ஆக்ஸ் இன்புட் கொடுத்துறாங்க. சோ மறுபடியும் இதுக்குள்ள வந்து ஒரு பவர் சப்ளை இருக்குது, இதுக்குள்ள வந்து ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் இருக்குது சப்வூஃபருக்காக. சோ அந்த 2 சேனலுக்கு இதுக்குள்ளே பில்டின் ஆம்பிளிஃபையர், இந்த சப்வூஃபருக்கு இதுக்குள்ளே ஒரு பில்டின் ஹெவி வாட்டேஜ் செட்டப் இதுக்குள்ள இருக்குது. சோ இதுக்கு ஒரு பிலிப்ஸ் கார்டு பவர் சப்ளை, இதுக்குள்ள ஒரு பிலிப்ஸ் கார்டு பவர் சப்ளை, ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு SMPS பேஸ்டு பவர் சப்ளை. சோ அதுல இருந்து இதுக்கு வந்து பக்காவா அவுட்புட் கொடுத்து இதுல கனெக்ட் பண்ணிடும். அப்புறம் பாருங்க நண்பர்களே, இதுக்கு என்னெல்லாம் சோர்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்க. இந்த சோர்ஸ் பாத்தீங்கன்னா USB, அதாவது USB வச்சு நீங்க பிளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்துக்கலாம். USB இன்புட், ஆப்டிக்கல் இன்புட், அதுக்கப்புறம் பாருங்க நீங்க ஆக்ஸ் இன்புட் கொடுத்துக்கலாம். HDMI இன்புட்டை ஸ்ட்ரைட்டா கொடுத்துடலாம். சில பேர் பாருங்க, நீங்க கேபிள் டிவில நீங்க செட்டாப் பாக்ஸ் வச்சிருக்கீங்க, அதுல இருந்து அப்படியே HDMI அவுட்புட் இருக்கும். அந்த HDMI அவுட்புட் எடுத்து அப்படியே நீங்க இதுல இன்புட் பண்ணிக்கலாம். இன்புட் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு HDMI அவுட்புட் எடுத்து அப்படி டிவி கொடுத்துடலாம். சோ நிறைய பேர் கேக்குறீங்கல்ல, எனக்கு வந்து ஒரு சோர்ஸ், கரெக்டான சோர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரைட்டா டிவில கொடுத்துறேன், எனக்கு வந்து மறுபடியும் அதுல இருந்து ஒரு அவுட்புட் எடுக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா நண்பர்களே, உங்களுக்கு பென்ட்ரைவ் பிளக் இன் பண்ணிக்கலாம் நீங்க ஆடியோக்காக. அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு ஆப்டிக்கல் இன்புட் இருக்குது, அதுக்கப்புறம் HDMI இன்புட் அண்ட் HDMI அவுட்புட் பிளஸ் ஆக்ஸ் இன்புட். ஸோ இவ்வளவு இன்புட் இருக்கிறதுனால உங்க டிவில இருந்து நீங்க என்ன சோர்ஸ் இருக்கோ அந்த சோர்ஸை நீங்க இதில் இன்புட் பண்ணிக்கலாம். அழகான ரிமோட் கொடுத்துட்றாங்க, எந்த சோர்ஸ் வேணுமோ அந்த சோர்ஸை நீங்க இன்புட் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. இப்போ நம்ம ஆடியோ எப்படி இருக்குங்கிற விஷயத்த நம்ம செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்ப்போம். Rats are here. And so it begins. Hold on, Revis. We are inbound. அதாவது நண்பர்களே, ஆடியோ பாருங்க ரொம்ப நைஸா, ரொம்ப குவாலிட்டியா இருக்குது. சோ இத தனிப்பட்ட முறையில நம்மளுடைய ரூம்ல இல்ல நம்மளுடைய ஹால்ல
சாங்ஸ் கேட்கறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஒரு 70 இன்ச்சு இல்ல 55 இன்ச்சு அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்கியிருப்பீங்க. அதுல நல்ல குவாலிட்டியா நீங்க வந்து புது படங்கள் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இல்ல நீங்க வந்து அந்த போனையும் உங்க போனையும் அந்த டிவியை நீங்க வந்து ஸ்கிரீன் மிரர்ல கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நியூ ஃபிலிம்ஸ் ஏதாவது நீங்க போட்டு பாருங்க. அதுல அப்படியே உங்களால டிஃபரன்ஸ் உணர முடியும். ஸோ அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப நைஸா இருக்கு. உங்களுக்கு யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ, ரொம்ப தரமா வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை நீங்க பை பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவு குவாலிட்டி, இவ்வளவு தரங்கள், இந்த செட்டப் எல்லாமே சொல்லியிருக்கிறோம். ஸோ என்னுடைய ரேட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக ஒரு தீபாவளி ஆஃபரா, அதாவது என்னுடைய காஸ்ட் நீங்க போய் செக் பண்ணி பார்த்தாலும் இந்த ஹையர் வாட்டேஜ் 2.1 JBL உடைய 2.1 ஸ்பீக்கர் நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க கம்பேர் பண்ணாலும் மோர் தென் 24,000 இருக்குது. நம்ம தீபாவளி ஆஃபரா நம்ம 20,300 ருபீஸ், அதாவது 20,300 ரூபாய்க்கு 20,300 ருபீஸ் 20,300 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை அவைல் பண்ணிக்கிங்க. மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது. ரொம்ப சூப்பரா இருக்கு நண்பர்களே. ஸோ நண்பர்களே பாருங்க, நாம் தினந்தோறும் இதே போல் நம்ம வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ் பண்ணும்போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கும் தினந்தோறும் போஸ்ட் பண்ண வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடும். நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோவில். நன்றி, வணக்கம்.